அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமி 100 டேஸ் ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸோடைய சீரீஸ் 18 பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம அகாடமியில் வந்து வீணை எப்படி டியூன் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ரைட் ஹேண்டோட டியூட்டி என்ன, லெஃப்ட் ஹேண்டோட டியூட்டி என்ன, அது இல்லாமல் 15 வரிகள் சரளி வரிசை, அது இல்லாமல் 15 வரிகளையும் கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் ப்ளே அலாங் வித் மீ சீரீஸ் ஒன்று வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் 50th எபிசோடில். ஸோ 16th எபிசோடில் வந்து ஜண்டை வரிசையோட இன்ட்ரோடக்ஷன், அது இல்லாமல் அதோட 2 மெத்தட்ஸு, அதுக்கப்புறம் வந்து முதல் வரி ஜண்டை வரிசையோட முதல் வரி வந்து 17வது எபிசோட், இது அதாவது இதுக்கு முன்னாடி எபிசோடில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து போடுற வீடியோ வந்து ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ இல்லை 20 மினிட்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ரெகுலர் கிளாஸ் போனோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நம்ம உட்காந்து வாசிப்போம் அந்த ஒரு லைனை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு 1 ஹவராவது டெய்லி ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கொடுத்துருக்க 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நான் வந்து இப்படி வாசிங்க அப்படி வாசிங்கன்னு சொல்லுவேனே தவிர்த்து நீங்கள் தான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இத்தனை எபிசோட்ஸ் பார்த்துட்டு என்னால் வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெகுலர் இன்னும் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கீப் ஆன் ப்ராக்டிஸிங், ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப நல்லா நீங்கள் அதிகமாக பண்ண தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நல்லா வாசிக்க முடியும். அதே மாதிரியே வந்து சரளி வரிசை வந்து உங்களுக்கு 15 லைன்ஸ் எப்போ நீங்கள் கண்டினியூஸாக வாசிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜண்ட வரிசை வந்து டச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எபிசோட்ஸ் போகிறீங்க, எபிசோட்ஸ் எப்பயுமே யூடியூப்பில் இருக்க தான் போகுது. அதுக்காக நீங்கள் சரளி வரிசை வந்து ஒழுங்காக வரல, நான் ஸ்ட்ரெயிட்டாக ஜண்ட வரிசை போகிறேன் அப்படின்ட்டு போனால் வந்து அது நல்லா இருக்காது. நான் வந்து என்கிட்ட டைரெக்டாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சரளி வரிசை ஃபுல்லாக வாசித்தா மட்டும்தான் ஜண்ட வரிசை போகணும் அப்படின்னு சொல்லுவேன். அதுவே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நாங்கள் வந்து இது நல்லாவே வாசிக்கல, அதுக்காக நீங்கள் நெக்ஸ்ட் லெசன் போகவே மாட்டீங்களா, நாங்கள் ஃபீஸ் பே பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரளி வரிசை நல்லா வாசிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து ஜண்ட வரிசை போக முடியும். ஸோ ஃபீஸுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னா நாங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ சரளி வரிசை வந்து உங்களுக்கு ஏன்னா நம்ம ஜண்ட வரிசை போகும்போது நம்மளுக்கு ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வேரி ஆகுது. ஏன்னா நம்ம ஜம்பிங் நோட் யூஸ் பண்ணுறோம், ஒரு தட்டுக்கு நம்ம 2 ஸ்வரங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஸ்வைப்பிங் நோட் வருது. நம்ம சரளி வரிசை வாசித்த மாதிரி நம்ம ஜண்ட வரிசை வாசிக்கிறது இல்லை. ஸோ ஜண்ட வரிசையை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நார்மலாக தான் வரும். அதை தாண்டி போனீங்கன்னா அலங்காரத்தில் வந்து ஒரு ஸ்டக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த 2 லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஜண்ட வரிசை மட்டும் ரொம்ப பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் ஜண்ட வரிசை மட்டும் இப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம ஏன் இப்படி வந்து இந்த மாதிரி பிளெயினாக வாசிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பிளெயினாக வாசிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஸ்வைப்பிங் நோட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கீர்த்தனை எடுக்கிறீங்க, இல்லை ஒரு வர்ணம் போகிறீங்க, இல்லை ஒரு சினிமா பாட்டே வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மொட்டையாக வாசிக்கும் போது கண்டிப்பாக நல்லா இருக்காது. அப்போ வரும்போது உங்களுக்கு ஸ்வைப்பிங் நோட்டு, இந்த மாதிரி ஜம்பிங் நோட்டு, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஜண்ட வரிசையிலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறது. நானாக கற்றுக்கும் போது சரளி வரிசை 15 10 to 15 இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து எங்களை ஸ்வைப்பிங் நோட் போட சொல்லி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்னோட குரு. அதுலேயே நீங்கள் ஸ்வைப்பிங் நோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு போகவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சரளி வரிசை வந்து 1லேருந்து 15 வரைக்கும் இந்த ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் வராத வரைக்கும் எங்களுக்கு வந்து ஜண்ட வரிசை வந்து எங்கள் குரு போனதே கிடையாது. ஸோ அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ வந்து ஓகே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, எனக்கு சரளி வரிசை வாசித்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு தோணுதோ நீங்கள் அப்போ வந்து ஜண்ட வரிசை போனீங்கன்னா நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட ஒரு ஐடியா மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீப் ஆன் ஃபாலோயிங் நோட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நோட்டில் எழுதுறது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். எப்பயுமே எழுதி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது, ஒரு டைரி ஒன்று போட்டுன்னு நீங்கள் எழுதும்போது அது வந்து உங்களுக்கு மனசில் பதிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால நோட்ஸ் ஒன்று நல்லபடியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு லெசனுக்குள்ளே போகலாம். ஜண்ட வரிசை 2வது வரி. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் போக தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வரங்கள் வந்து நம்மளுக்கு மாறுற மாதிரி இருக்கும். ஸோ
இந்த லைன் வந்து உண்மையாகவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாடலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பாடுறது நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன். சா சா ரே ரே க க மா மா ரே ரே க க மா மா பா பா க க மா மா பா பா த த மா மா பா பா த த நீ நீ பா பா த த நீ நீ சா 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 நீ நீ த த பா பா நீ நீ த த பா பா மா மா தா தா பா பா மா மா க க பா பா மா மா க க ரே ரே மா மா க க ரே ரே சா சா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பாடணும். இப்போ இதுக்கு எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சா சா ரீ ரே க க மா மா. ஸோ சாசாலேருந்து ஆரம்பிச்சு 4 ஸ்வரங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன ஸ்வரம் வரும்? ரீ ரீ இருக்கு இல்லைங்களா? அப்போ ரீ ரே க க மா மா பா பா. ஓகேவா? அடுத்தது ரீக்கு அடுத்து என்ன இருக்கு? கா இருக்கு. அப்போ க க மா மா பா பா த த. ஸோ காக்கு அடுத்து மா இருக்கு. மா மா பா பா த த நீ நீ. ஓகேங்களா? அடுத்து பாவுக்கு அடுத்து த த நீ நீ சா சா. ஸோ 3 தானே வருது, அதுக்கு அடுத்தது ஸ்வரம் இல்லை இல்லையா? அதனால அதுக்கு பதிலா லாஸ்ட் இருக்குல்ல சா சா நீ நீ த த பா பா, உடனே நம்ம எண்டுல இருந்து வரணும். ஏன்னா நம்மளுக்கு பாவுக்கு அடுத்து டா இருக்கு. டால இருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம்னா 3 ஸ்வரங்கள் தான் இருக்கு. த த நீ நீ சா சா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்வரங்கள் வந்து நம்ம கவர் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து மேல் சாய் போல, ஸோ சா வரைக்கும் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால இந்த 3 ஸ்வரங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து தாதால இருந்து ஆரம்பிக்காம ஸோ அடுத்தது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா சாசால ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கு வந்து எண்டிங் வரும். அப்ப சா சா நீ நீ த த பா பா நீ நீ த த பா பா மா மா தா தா பா பா மா மா க க பா பா மா மா க க ரீ ரே மா மா க க ரீ ரே சா சா. ஓகேங்களா? அந்த த த பா பா மா மா க க. ஸோ அந்த மாதிரி டா நீ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல வந்து வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த லைனை வந்து நீங்க மெமரி பண்ணணும். சரிங்களா? ஸோ ஜண்டவர்ஸை மெமரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, வாசிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல மத்தியம காலம் 2வது ஸ்ட்ரிங்ல தான் நம்ம வந்து வாசிக்க போறோம். சா சா ரே ரே க க மா மா ரே ரே சாரி சா சா ரே ரே க க மா மா ரே தாளம் க க மா தாளம் பா பா க தாளம் மா மா பா பா த த மா தாளம் பா பா த தாளம் நீ நீ மா தாளம் த த நீ நீ சா 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 தாளம் நீ நீ த தாளம் பா பா நீ தாளம் த த பா பா மா மா த தாளம் பா பா மா மா க க பா தாளம் த த பா தாளம் மா மா க க ரே ரே மா தாளம் க க ரே தாளம் சா சா. ஓகேங்களா? ஸோ எப்பயும் போலதான் முதல் வரியில முதல் பாதிக்கு துவக்க தாளம், 2வது பாதிக்கு ஃபர்ஸ்ட் 4 ஸ்வரங்கள்
ஸ்வரங்களுக்கு ஒரு தாளம், அடுத்த 4 ஸ்வரங்களுக்கு ஒரு தாளம் வரும். இதுதான் வந்து 2ஆம் காலம். ஓகேங்களா? இப்போ நம்ம 3ஆம் காலம் பார்க்க போறோம். ஸோ இதுல மொத்தமாவே நம்மளுக்கு வந்து 5 வரிகள் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து தாளம் வந்து நம்மளுக்கு முற்று பெறாது. அதாவது ஒரு தடவை நம்ம பாடும்போது தாளம் வந்து முற்று பெறாது. அப்போ வந்து நம்மளுக்கு லகுவோடு நிற்கும் போது நம்ம திருப்பி வந்து அதே திருப்பி துவக்கத்துல இருந்து பாடி நம்ம அந்த ஆவர்த்தனை முழுசா முடிகிற வரைக்கும், அதாவது துருதம் ஃபுல்லா முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இத பாடணும், அதுக்கப்புறம் வாசிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ எப்படி வாசிக்கிறதுன்னு ஒரு தடவை பாடி காமிச்சறேன். சா சா ரே ரே க க மா மா ரே ரே க க மா மா பா பா க க மா மா பா பா த த மா மா பா பா த த நீ நீ பா பா த த நீ நீ சா 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 நீ நீ த த பா பா நீ நீ த த பா பா மா மா த த பா பா மா மா க க பா பா மா மா க க ரே ரே மா மா க க ரே ரே சா சா. நான் சொன்னேன் இல்லையா, எங்க வந்து முடியுதுன்னு தெரியுதுங்களா? லகுல வந்து நம்மளுக்கு முடியுது. ஸோ அதனால நம்ம திருப்பி வந்து துவக்கத்துல இருந்து ஒரு தடவை துருக்கத்துல இருந்து நம்ம பாட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ தாளம் எப்பயுமே முற்று பெறாம நம்ம நிற்கவே கூடாது. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம துருக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். சா சா ரே ரே க க மா மா ரே ரே க க மா மா பா பா க க மா மா பா பா த த மா மா பா பா த த நீ நீ பா பா த த நீ நீ சா 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 நீ நீ த த பா பா நீ நீ த த பா பா மா மா த த பா பா மா மா க க பா பா மா மா க க ரே ரே மா மா க க ரே ரே சா சா. ஓகேங்களா? ஸோ வந்து தாளம் வந்து எண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த வரியை மட்டும் 2 தடவை நீங்கள் வந்து பாடுற மாதிரி இருக்கும், வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராக்கெட்டில் வந்து ஹிண்ட்னு போட்டு 3rd ஸ்பீட் வரும்போது 2 நட நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து 2nd ஸ்பீட் எப்படி வாசிக்கிறது, 3rd ஸ்பீட் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 3rd ஸ்பீடா வருது. இன்னும் ஒரு தடவை நான் வாசிச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் லைனோடைய 3rd ஸ்பீட். ஓகேங்களா? இது வந்து ஜம்பிங் நோட் இப்போ நம்ம வாசிச்சது. ஸோ இதுலேயும் எப்பயும் போல முதல் வரிக்கு வந்து துவக்க தாளம், 2வது வரியில் முதல் பாதிக்கு ஒரு தாளம், 2வது பாதிக்கு ஒரு தாளம். ஸோ இதுதான் வந்து 3ஆம் காலமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்வைப்பிங் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ ஜம்பிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்வைப்பிங் மெத்தட் வந்து உங்களுக்கு அந்த ஹேண்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ எப்பயும் போல தான் சாலை வச்சுட்டு முதல் சா வைக்கிட்டு 2வது சா வந்து நீலேருந்து வரணும். ஓகே? ஓகே, சா சா ரே சா சா ரே க க மா மா ரே க க மா தாளம் பா பா க க மா மா பா பா த த மா மா பா பா த த நீ 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 பா பா த த
ஓகேங்களா. ஸோ இது வந்து முதல் காலம், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீட். ஓகே, இப்போ இதில் செகண்ட் ஸ்பீட் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இரண்டாம் காலம். ஓகேங்களா. ஸோ ஸ்வைப்பிங் நோட் உண்மையாகவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜம்பிங் நோட்டை விட. ஆனால் நீங்கள் ரெண்டுமே ஒரே டைமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று ஜம்பிங் நோட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்வைப்பிங் நோட் பண்ணிங்கனாலும் கஷ்டமாக இருக்கும், இல்லை ஸ்வைப்பிங் நோட் பண்ணிவிட்டு ஜம்பிங் நோட் பண்ணிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் சைட் பை சைட் பார்க்குறதுனாலும் பாருங்கள். இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஜம்பிங் நோட் 1லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜம்பிங் நோட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 1லேருந்து 11 வரைக்கும் கண்டினியூஸாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்வைப்பிங் நோட் போகிறதா இருந்தால் கூட தாராளமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த லைன் ஃபுல்லாகவே முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் ரெண்டுத்தையுமே கண்டினியூஸாக வாசிச்சு பாருங்கள். நம்ம ஜந்த வரிசை போயிட்டோம், நம்ம சர்டி வரிசை வாசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எப்பயுமே வீணை எடுக்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 15 வரைக்கும் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வாசிக்கிறீங்கன்னா 2வது நாள் செகண்ட் ஸ்பீட் வாசிங்க, 3வது நாள் தேர்ட் ஸ்பீட் வாசிங்க. ஸோ இந்த மாதிரி வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து அதுவுமே டச் இல்லாமல் டச் விடாமல் வந்து உங்களுக்கு இருக்கும். சில பேர் வந்து 10 to 15 மட்டும் வாசிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. நம்ம 1லேருந்து 15 வரைக்குமே கண்டினியூஸாக வாசிச்சுட்டு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆக போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் ஐயோ நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்காம ஒரு 10 minutes அதில் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது வீணை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா என்னோட சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது உங்களுக்கு, நான் எடுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கணும் இல்லை ஸ்பீடாக எடுக்கணும், ஸோ எந்த மாதிரியான ஒரு என்கொயரிஸ் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.